எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. சர்வதேச சந்தைன்னு பார்த்தோம்னா, நேத்து மறுபடியும் அமெரிக்கன் மார்க்கெட் ஒரு நாள் கழிச்சு பயங்கரமா கீழ விழுந்திருந்ததுங்க. நாஸ்டாக் ஒரு 4%க்கு மேல, டவ் ஒரு 2.5%, S&P 500 ஒரு 3.4% கீழ விழுந்திருக்கு. அதாவது இன்ஃப்ளேஷன் டேட்டா நேத்து வந்திருந்ததுங்க. எக்ஸ்பெக்டட விட இன்ஃப்ளேஷன் டேட்டா சூப்பரா வந்திருந்தது. 2.4% தான் இன்ஃப்ளேஷன் ஏறி இருக்கு. நல்ல நம்பர்ஸ். எனர்ஜி பிரைஸஸ்லாம் பயங்கரமா விழுந்திருக்கு. இதுவும் மார்க்கெட்டுக்கு பத்தல. என்ன காரணம் அப்படின்னா யூஎஸ் பாண்ட் ஈல்டு கூட காரணமா இருக்கலாங்க. கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் பாண்ட் ஈல்டு எடுத்துக்கிட்டோம்னா 4.9% மேல வந்துருச்சு. 5%க்கு மேல போச்சு அப்படின்னா மார்க்கெட் கிராஷ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கைகள்லாம் இருக்கு. ஆனா பாண்ட் ஈல்டு ஒரு பக்கத்து இருக்கட்டுங்க. சைனாவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 125% சொல்லியிருந்தாரு. தென் ஏற்கனவே ஒரு 20% நான் போட்டிருக்கேன். இப்போ டோட்டலா சேர்த்து 145% டேரிஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யூஎஸோட இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் பார்ட்னர் சைனாவுக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் டேரிஃப் போட்டிருக்கிறது வந்து உண்மையிலேயே இன்ஃப்ளேஷன் கூடிரும், ரிசெஷன் வந்துடும் அப்படின்ற அச்சுறுத்தல் உள்நாட்டுக்குள்ள நிலவும். அதனாலதான் மார்க்கெட்டை அடிச்சு இறக்கியிருக்காங்க கீழே. அடுத்த பிரெண்ட் க்ரூட் எடுத்துக்கிட்டோம்னா நான் காலைல ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி $63 இருந்திருக்கு. தென் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆயிருக்குங்க. 86ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. தென் ஜாப்பனீஸ் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா நேத்து ஒரு 8% பக்கமா மேலே இருந்தது. இன்னைக்கு மறுபடியும் ஒரு 4% ஃபாலுங்க. நேத்து யூஎஸ் மார்க்கெட், இன்னைக்கு ஜப்பான் மார்க்கெட்டோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் எதுவுமே இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல தெரியல. அடுத்து கோல்டு ஒரு புதிய உச்சங்க. $185 விலை ஏறி இருக்கு. 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 8745 இருக்குங்க. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ் உள்ள போயிருவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியில ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. பிசினஸ் லைன்ல ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. இன்வெஸ்டோ ஈக்விட்டிஸ் அந்த ரிப்போர்ட் எழுதியிருக்காங்க. இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்பிஎஃப்சிஸ், மைக்ரோ ஃபைனான்ஸ் ஆர்ம், தென் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், தென் பெரிய பேங்க் இண்டஸ்இண்ட், தென் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் 3 குவார்டர்ஸா Q1, Q2, Q3 ஃபினான்ஷியல் 25ல நிறைய ப்ரொவிஷன்ஸ் எடுத்திருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த செக்டார்ல இருந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரோ இல்லை ஒரு ரெகுலேட்டரி நார்ம்ஸோ அதெல்லாம் கிடையாதுங்க. டியூ டு டெலிக்வன்ஸ். இப்போ இது எல்லாமே அன்செக்யூர்ட் லோன் தான். ஒரு அன்செக்யூர்ட் லோன் வீட்டு வாசல்லே கிடைக்கும். ஒரு கடன் வாங்குறவர் என்ன பண்ணுவாரு, 2-3 பார்ட்டிஸ்ட கடன் வாங்கி கடனை திருப்பி கட்ட முடியாத ஒரு சூழல் வந்துருச்சு. அதனால எதுக்கு கடனை கட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு அயன்மைப்பாடு வந்துருச்சு. அதனால தாங்க மோஸ்ட் ஆஃப் த மைக்ரோ ஃபைனான்ஸ் லாஸ் போன குவார்டர் வந்ததுக்கு காரணமே வந்து இதுதான். இப்போ Q4 பொறுத்த வரைக்கும் இந்த அசெட் குவாலிட்டி அப்படின்றது இம்ப்ரூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரேக் ஈவன் அப்படின்ற பாயிண்ட் டச் பண்ணிட்டு கொஞ்சம் மேல ஏறி இருக்கு. இது வந்து இந்த Q4 ரிசல்ட்ஸ்ல தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மைக்ரோ ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. நிறைய என்பிஎஃப்சிஸ் வந்து ரீசெண்டா பாண்ட் எல்லாம் இஷ்யூ பண்ணி ஃபண்ட் எல்லாம் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய லோன் வந்து டிஸ்பர்ஸ் பண்ணியிருப்பாங்க. Q3, Q2ல லோன் டிஸ்பர்ஸ் பண்றதே குறைச்சிட்டாங்க நிறையா. முக்கியமா பெரிய பேங்க் குறைச்சிட்டாங்க, தென் என்பிஎஃப்சிஸும் குறைச்சிட்டாங்க. ஸோ கலெக்ஷன் எஃபிஷியன்சி எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம Q4 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சைன் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது கிளியரா தெரியுதுங்க மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஏதாவது மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டரை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கடைசியில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து JLRல ஒரு அப்டேட்டுங்க. JLR இந்தியாவோட சேல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் 25ல 40% க்ரோ ஆயிருக்குங்க இயர் ஆன் இயர். குறிப்பா இந்த டிஃபெண்டர் அப்படின்ற வேரியன்ட் மட்டுமே 90% க்ரோ ஆயிருக்கு இயர் ஆன் இயர். ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவில் ஒரு 6183 யூனிட்ஸ் வித்துருக்காங்க. நம்ம நேற்று யூஎஸோட சேல்ஸ் பத்தி பார்த்தோம். ஃபினான்ஷியல் 24ல ஒரு 4 லட்சம் வண்டி வித்துருக்காங்க. ஸோ நமக்கு யூஎஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸை பாருங்க. கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது லக்ஸுரி பிராண்ட் இல்லையா. சேல்ஸ் இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் 25ல லாஸ்ட் 2 இயர்ஸை கம்பேர் பண்றப்ப அப்படியே டபுள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா ஃபினான்ஷியல் 25 Q4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரீட்டைல், ஹோல்சேல் ரெண்டுமே வந்து 100%க்கு மேல கூடியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டாடா கன்சல்டன்சி சர்வீசஸோட Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு இயர் ஆன் இயர் 1.7% குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ 5.3% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் பிசினஸ் எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னா முன்னாடி எல்லாம் நார்த் அமெரிக்கால தாங்க இருக்கும். நார்த் அமெரிக்காவோட பிசினஸ் வந்து வீக்கன் ஆயிருக்கு. இந்தியாவில பிசினஸ் நல்லா க்ரோ ஆயிருக்குங்க. நார்த் அமெரிக்கால பிசினஸ் குறைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா டாரிஃப் அன்சர்டனிட்டிஸ், தென் டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங் அப்படின்றது குறைஞ்சிருக்குங்க. Q4 ஃபினான்ஷியல் 25 பொறுத்த வரைக்கும் டீல்ஸும் குறைஞ்சிருக்குங்க. இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்கு. Q4 ஃபினான்ஷியல் 24 எடுத்துக்கிட்டோம்னா $13.2 பில்லியன் டீல்ஸா இருந்தது. இப்போ $12.2 பில்லியன் இருக்குங்க. க்ரோத் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இன்சூரன்ஸ் செக்டர்ல ஒரு 2.5% க்ரோ ஆயிருக்காங்க. அதர் செக்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா கன்சியூமர்ஸ், மேனுஃபேக்சரிங், தென் கம்யூனிகேஷன்ல எல்லாம் டீக்ரோத் ஆயிருக்காங்க. கம்பெனி வந்து ஒரு ₹30 டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஐடி கம்பெனியோட ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸ் ஏப்ரல் 17ஆம் தேதி. அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் நல்லா இருக்கு அப்படின்னாலும் நிறைய கேள்விகள் வந்து வருதுங்க. யூபிஎஸ் வந்து அதுக்கு மத்தியில செல் ரேட்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. 600 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 22% டவுன் சைட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா டெபாசிட்ஸ் அவுட்ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த Q4 பொறுத்த வரைக்கும் நிறைய சர்டிபிகேட்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் எடுத்துட்டாங்க இண்டஸ்இண்ட் பேங்க். தென் MD CEO சுஷாந்த் அவர்களுக்கு 1 வருஷம் தான் எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருந்தாங்க.
அடுத்த எம்டி சிஇஓ யாரு அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இன்வெஸ்டர்ஸ் மத்தியில இருக்கு. இது ஒண்ணு. அடுத்து எக்ஸ்டர்னல் ஆடிட் ரிப்போர்ட் வர வேண்டியது இருக்கு. கிட்டத்தட்ட 1500 கோடி பக்கமா லாஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க இல்லையா? Q4 ப்ராஃபிட் காட்டல, இயர் ஆன் இயர் growth காட்டல அப்படின்னா ஷேர் பிரைஸ் இன்னமும் கீழ விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பட் என்னைய பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து IndusInd பேங்க் மேல ஓவரா ரியாக்ட் பண்ணி பயங்கரமாவே கீழ இறக்கிட்டாங்க. நம்மளுக்கு கன்சிடர் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ்லயும் நிறைய கேள்விகள் வந்து வந்திருந்ததுங்க. Q4 ஓட அப்டேட் கொடுத்திருந்தாங்க. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 26% இயர் ஆன் இயர் ஏறி இருக்கு. பட் கம்பெனி வந்து இப்பயும் ஓவர் வேல்யூட தாங்க இருக்கு. PE வந்து 44ல இருக்கு. எனக்கு ஐபிஓல கிடைச்ச பிரைஸ் வந்து 70, 140க்கு தான் லிஸ்ட் ஆச்சு. தென் 180 வரைக்கும் போச்சு. இப்ப 110 ரேஞ்சில இருக்கும்னு நினைக்கிறேங்க. இன்னமும் வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். அதாவது மேக்ஸிமம் வித்தாங்க அப்படின்னா 70ல கிடைச்சவங்க எல்லாம் இன்னுமே வச்சிருப்பாங்க. பயத்துல இறங்க இறங்க விற்பாங்க. ஸோ இன்னும் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். பட் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது சூப்பரா இருக்குங்க. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் Q4 பொறுத்த வரைக்கும் 1,14,000 கோடி இருக்குங்க. இது Q4 ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 99,500 crores இருந்திருக்கு. நல்ல கம்பெனி. பட் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது தவிர்க்க முடியாதுங்க. கண்டிப்பா இருக்கும். நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணாங்கன்னா ஷேர் பிரைஸ் கீழே விழும். அடுத்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரால ஒரு அப்டேட்ங்க. கம்பெனியோட சப்சிடரி மஹேந்திரா ஏரோஸ்ட்ரக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஏர்பஸ் ஹெலிகாப்டர்ஸ் கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா H130 ஹெலிகாப்டர்ஸ்க்கு தேவையான ஃபியூசிலேஜ் ரெடி பண்றதுக்கு. இந்த ஃபியூசிலேஜ குருகிராம் ஃபெசிலிட்டியில ரெடி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மார்ச் 2027ல இந்த ஃபியூசிலேஜஸ் எல்லாமே டெலிவரி ஆக ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த ஃபெசிலிட்டியில ரெடி பண்ண ஃபியூசிலேஜை ஈரோப்க்கு அனுப்புவாங்க. ஈரோப்ல இந்த ஏர்பஸ் ஹெலிகாப்டர்ஸ்க்கு ப்ரொடக்ஷன் பிளான்ட் இருக்கு. அங்க வச்சு அசம்பிள் பண்ணுவாங்க. அடுத்து தாமஸ் குக் இந்தியா லிமிடெட்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி என்ன பண்றாங்க, இவங்களோட குரூப் கம்பெனி SOTC டிராவல் 2 பேரும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. யார் கூடனா ஜாகல் ப்ரீபெய்ட் ஓஷன் சர்வீசஸ் அப்படின்ற நிறுவனத்தோட போடுறாங்க. அந்த நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்பெண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க. தாமஸ் குக் இந்தியா தென் அவங்களோட குரூப் கம்பெனி SOTC டிராவல் இவங்க 2 பேருமே ஜாகல் நிறுவனத்தோட சேர்ந்து ஒர்க் பண்றதுல என்ன லாபம் அப்படின்னா தாமஸ் குக் அவங்களோட குரூப் கம்பெனி கஸ்டமர்ஸ்க்கு இவங்க வந்து டிராவல் சர்வீசஸை என்ஹான்ஸ் பண்ண முடியும். தென் எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸை ப்ரொவைட் பண்ண முடியும் இவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு. கம்பெனி வந்து ஸ்மால் கேப் கம்பெனி. ப்ரொமோட்டர்ஸ் நல்ல ப்ரொமோட்டர்ஸ். FIS அவங்களோட ஹோல்டிங்ஸை ஸ்லோவா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. மற்ற கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இந்த செக்டார்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை விட எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிளப் மஹேந்திராவே இதை விட எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு. அடுத்து அதானி குழுமத்துல ஒரு அப்டேட்டுங்க. அதானி குரூப் வந்து இந்தியாவிலேயே பெரிய காப்பர் ஸ்மெல்டிங் பிளான்ட் வந்து நாங்கள் குஜராத்ல போட்டிருக்கிறோம். கமிஷனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னொரு 4 வாரத்துல ப்ரொடக்ஷன் வந்து வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் காப்பருடைய ரெக்யர்மெண்ட் டிமாண்ட் அப்படின்றது இனி வரக்கூடிய காலங்களில் நிறைய இருக்கும். அந்த டிமாண்டை நாங்கள் வந்து பூர்த்தி பண்ணுவோம், பிசினஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பயோகான்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனியோட சப்சிடரி பயோகான் பயாலஜிக்ஸ் ஒரு பயோசிமிலர் ட்ரக் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஜாபிவெனி அப்படின்ற ட்ரக்கு வந்து US FDA அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இந்த அப்ரூவல் மூலமா ஆன்காலஜி போர்ட்ஃபோலியோ USல இவங்க ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. அடுத்து பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்திருக்குங்க. கம்பெனி பேர் வந்து எடுலஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். நம்மளுக்கு மேக்ஸிமம் கூப்பன் ரேட்னு பார்த்தீங்கன்னா இந்த பாண்டை பொறுத்த வரைக்கும் 11%. 120 மந்த்ஸ் சூஸ் பண்ணீங்க. ஆனுவலி இன்ட்ரெஸ்ட் பே அவுட் அப்படின்னா உங்களுக்கு 11% கிடைக்குங்க. ஸோ நம்ம ஆப்டிமமா பார்த்தோம் 10% உங்களுக்கு வேணும் அப்படின்னா 36 மந்த்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் பே அவுட் கிடைக்கும். நமக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பே அவுட் வேணும் அப்படின்னா 36 மந்த்ஸுக்கு 9.57% கிடைக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து இந்த எடிலஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பாண்ட்ல இருக்குங்க. பாண்ட் அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் 24th of April. மினிமம் அமௌண்ட் 10,000. ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் A+. உங்களுக்கு பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க இதை நீங்க கன்சிடர் பண்ணலாம். அடுத்து ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கு, அதை பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட், தேஜாஸ் நெட்வொர்க் வந்து நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கிற மாதிரி தெரியுது சார், நீங்க வந்து அதை சஜஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் வந்து இந்த டெலிகம்யூனிகேஷன் சைடு போறதே இல்லைங்க. அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான பிசினஸ். அது யார் ப்ரொமோட்டரா இருந்தாலும் சரி, கடன் எவ்வளவு வேல்யூவேஷன் நல்லா இருந்தாலும் சரி, இந்த டெலிகம்யூனிகேஷன் சைடு நான் போக மாட்டேன். அடுத்து ஒரு நிறுவனத்துக்கு வந்து கடன் இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம பெரும்பாலும் ப்ரொமோட்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் அவங்க ஷேர்ஸை பிளஸ் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து கம்பெனியோட டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்ப்போங்க. நம்ம வந்து கன்சிடர் பண்ற ரேஞ்ச் அப்படின்னா டெட் டு ஈக்விட்டி 0.1க்கு கீழே இருக்கணும். ₹1 10 காசு கடன் இருந்தா ஓகே. பெரும்பாலும் டெட் இல்லாத கம்பெனியை தான் பார்ப்போம். 10 காசு வரைக்கும் ஒரு தளர்வுகள் இருக்கும். ஒரு சில கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இப்போ டாடா குரூப்ல இப்போ டாடா கெமிக்கல்ஸே எடுத்துக்கங்களேன், டெட் டு ஈக்விட்டி 0.29 பக்கமா இருக்கு. இருந்தாலும் நல்ல ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்றதுனால TCS இப்போ இந்த குவார்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 12,000 கோடி சம்பாரிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக்கப் இருக்கு அப்படின்றதுனால நம்ம வந்து இந்த கடன் விஷயங்களை இந்த டாடா குரூப் கம்பெனிஸ்க்கு பாக்குறது இல்லைங்க. இந்த பெரிய நிறுவனங்களுக்கு கடன் இருக்கா இல்லையா அப்படின்றத எளிமையா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாங்க. நிறைய செய்திகள் வரும். இந்த ஸ்மால் கேப் கம்பெனிஸ், ப்ரொமோட்டர் யாருன்னே தெரியாத கம்பெனிஸ், ஸ்மால் கேப் கம்பெனியோட குட்டி குட்டி கம்பெனிஸ் எல்லாம் கன்சிடர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா உண்மையிலேயே அவங்களுக்கு கடன் எவ்வளவு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாதுங்க. தென் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் வருது அப்படின்றது நியூஸ்ல நம்மளுக்கு தெரியாம போயிடும். அதனாலதான் நம்ம அந்த மாதிரி கம்பெனிஸ்குள்ள போறது இல்லை.
அடுத்து ஒரு நண்பர் என்ன எழுதியிருக்கிறாரு, சார் என்கிட்ட டாபர் வந்து ரூ. 527 100 ஷேர் இருக்கு. இத வந்து இப்ப நான் ஆவரேஜ் பண்ணலாமா? நான் வாங்குனதுல இருந்து ஒரு ரூ. 80, 90 இப்ப வந்து ரூ. 460 இருக்குன்னு நினைக்கிறேங்க. இத வந்து ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஹையர் பிஇல வாங்கிட்டாங்க. பட் என்ன காரணத்துக்காக வாங்குனாங்கன்னு தெரியலங்க. அந்த கிராஃப பார்க்குறப்ப அதுல ஒரு அப் ட்ரெண்ட் கிடைக்கும், ப்ராஃபிட் புக் பண்ணலாம், ஒரு ஷார்ட் டெர்ம்ல அப்படின்றதுக்காக 100 ஒண்ணா வாங்குனாங்களா அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. அது ஒரு பக்கெட் இருக்கட்டும். இப்ப அத ஆவரேஜ் பண்ணலாமா வேணாமான்னா, பிஇ 30 கீழ வந்த உடனே ஆவரேஜ் பண்ணலாம் என்ன பொறுத்தவரைக்கும். சரி ஏன் வந்து இப்ப ₹100 கீழ இருக்கிறப்பயே ஏன் வந்து அத ஆவரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்ப அதர் செக்டார்ல நெறைய ஸ்டாக்ஸ்லாம் வந்து அண்டர் வேல்யூடா இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ நம்ம வந்து மிஸ் பண்ணிற வேணாம் அப்படின்றது என்னோட கருத்து. இப்ப எம்ஆர்பிஎல்ல ஒரு நண்பர் வந்து கேள்வி கேட்டிருந்தாரு. அவர் வந்து ஒரு ரூ. 170 வாங்கிட்டாரு போலங்க. இப்ப வந்து ஒரு ரூ. 124 இருக்கு. இப்ப இத ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்ல. இப்போ எம்ஆர்பிஎல்ல பொறுத்தவரைக்கும் பிஇ வந்து 24ல இருக்கு. 30 கீழ தான் வந்துருச்சு. இப்போ வந்து மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல ஆவரேஜ் பண்ணலாம். பட் பர்சனலி ஸ்பீக்கிங் எம்ஆர்பிஎல்க்கு 24 அப்படின்ற வேல்யூவேஷனே ஓவர் வேல்யூடு தான். பட் நம்ம ஹையர் வேல்யூஸ்ல போய் மாட்டிக்கிட்டோம். ஆவரேஜ் பண்ணி எப்படியாவது அதை நவுத்தணும் இல்லையா? அதுக்காக ஆவரேஜ் பண்ணலாம். ஆனா டாபரை பொறுத்த வரைக்கும் பிஇ 30 கீழ இல்ல. அது 44, 45 சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு போய் டாபர்ல போட்டு அது ஏறுறதுக்காக வெயிட் பண்றதுக்கு பதிலா இப்போ ஏதாவது அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸா பார்த்து நம்ம கன்சிடர் பண்றது பெஸ்ட் அப்படின்னு தோணுது. இந்த ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஏன் டக்குன்னு மேல ஏறுச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. நம்ம பெரும்பாலும் இந்த சடனா மேல ஏறுறது கீழே இறங்குறது அதுக்கான காரணங்கள்லாம் கண்டுபிடிக்கிறது இல்லைங்க. அதை நான் கண்டுக்கிறதும் இல்லை. பட் ஹெச்பியை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டீங்க. இப்ப ரீசெண்டா இந்த குக்கிங் கேஸோட பிரைசஸ் வந்து ₹50 ஏத்திருக்காங்க. தென் பெட்ரோல் டீசலுக்கு எக்ஸஸ் டியூட்டி ஒரு ₹2 போட்டிருக்காங்க. அதற்காக ஒரு மகிழ்ச்சியில எல்லாம் வந்து டக்குன்னு ஷேர் பிரைஸ் ஏத்திருப்பாங்க. அடுத்து கடைசியா அந்த மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டாரை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இந்த டேரிஃப் விவகாரங்கள்லாம் கொஞ்சம் கூல் டவுன் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகுங்க. ஸோ ஐடியில் வந்து நம்ம கன்சிடரேஷன் எடுக்கிறதுக்கு இன்னமும் அதுவும் ஒரு 2-3 மாசம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டாரை பார்க்கலாமா அப்படின்ற ஒரு ஐடியா வந்துருக்குங்க இந்த ஆர்டிகிளை படிச்சதுக்கு அப்புறம். இப்போ ஆட்டோ பார்ட்ஸ், ஸ்டீல் அண்ட் அலுமினியம் அதுக்கெல்லாம் வந்து 25% டேரிஃப் இருக்கு. தென் பேஸ்லைன் டேரிஃப் அப்படின்றது 10% இருக்கு. சார் இந்த டேரிஃப்லாம் இல்லாம இந்த டேரிஃப்னால அஃபெக்ட் ஆகாம ஏதாவது ஸ்டாக் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே. நம்ம ஏன் வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியை கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்கு வந்திருக்குங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஆர்டிகிளும் என்ன சொல்லுது அப்படின்னா மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்றது கொஞ்சம் ரெக்கவரியாக ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியை பத்தி ஸ்டடி பண்ணிட்டு ஏதாவது அதுல வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில என்னென்ன ஸ்டாக் இருக்கு, எதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ற லெவல்ல இருக்கு, எதுக்கெல்லாம் ப்ரமோட்டர் எப்படி, அதெல்லாம் பத்தி நம்ம ஞாயிற்றுக்கிழமை டிஸ்கஸ் பண்ணுவோங்க. ஐடிக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மைக்ரோ ஃபினான்ஸை ஒரு கை பார்ப்போம் அப்படின்றது என்னுடைய விருப்பம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே எழுதுங்க. வேற ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா அதையும் எழுதுங்க. எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.